இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இந்த வார்த்தை நமக்கு ஒரு ஆச்சரியமான வார்த்தையாக இருக்குது. அங்கே ராக்காலமே இல்லை. ஏன்னா ராக்காலம் இல்லைன்னா ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் தான் அதுக்கு வெளிச்சம் கொடுக்காரு. சூரியன் சந்திரன் அங்கே வெளிச்சம் கொடுக்கல. அதனால் அது ராக்காலமே அங்கே இல்லை. ராக்காலம் இல்லாதனால பகல்லையும் அதை அடைக்க பண்ண மாட்டாங்க, ராத்திரிலையும் அடைக்க மாட்டாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். ராத்திரியும் அடைக்க மாட்டாங்க, பகல்லையும் அடைக்க மாட்டாங்க. அதன் வாசல்கள் எப்பவும் திறந்தே இருக்கும். இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் அப்படின்னு சொன்னார்ல, வாக்கு தந்தார்ல. அதே வார்த்தை தான் இந்த நாளில் இந்த வார்த்தை மூலம் நம்மோடு பேசிக்கிறார். அங்கே ராக்காலம் இல்லாதபடி, ராக்காலம்னா இருளின் காலம். இருளின் காலம் அப்படின்னா சத்துருடைய கிரியைகள் அங்கே இல்லை. ஏன்னா அங்கே ஆட்டுக்குட்டியானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறதுனால அங்கே இருள் போன்ற காரியங்கள் இல்லை. அதனால் எப்பவும் அது வெளிச்சமாக தான் இருக்குது. அதில் சாத்தானுடைய கிரியைகள் இல்லாதனால அந்த வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இந்த வாசலை அடைக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா திறந்த வாசலாகத்தான் இருக்கும். அது பரலோகராஜ்யத்தின் வாசல்கள் திறந்த வாசல்களாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய ஊழியத்தின் காரியங்களிலும் நம்முடைய ஊழிய எல்லைகளை திறந்தே வைக்கணும். எப்பவும் எந்த நேரமும் வருகிற மக்களுக்கு, ஆத்துமாக்களுக்கு நம்ம ஜெபிக்கவும், ஆலோசனை கொடுக்கவும், உதவி செய்யவும் நம்ம கதவுகள் அடைக்கக்கூடாது. கதவுகள் திறந்தே இருக்கணும். ராக்காலம் இல்லாதபடியால் அங்கே அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுது. அதனால் ராக்காலமும் இல்லை, அங்கே இருளின் கிரியைகள் இல்லை. அதனால் அங்கே வாசலும் அடைக்கப்படவில்லை. ஏன் இருளின் கிரியைகள் இல்லைன்னா அங்கே சத்துருடைய கிரியைகளை அழிச்சாச்சு. அங்கே இருக்கிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை தான். அதனால் அங்கே சத்துருடைய கிரியைகள் இல்லாதனால ராக்காலமே அங்கே இல்லை. வாசல்களும் அடைக்கப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அங்கே ஒரு திருடனும் வர முடியாது, ஒரு ஏமாத்துக்காரனும் வர முடியாது. அந்த இடம் பரிசுத்தமான அந்த பரலோக இடம். இதே மாதிரி நம்முடைய குடும்பங்களிலும் ஆண்டவர் வாசல்களை அடைக்காமல் இரவும் பகலும் திறந்திருந்து வருகிற ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக நம்மை மாற்றக்கூடிய அளவில் கர்த்தர் நம்மை வைக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க வேணும். அங்கே ராக்காலமும் இல்லை. ராக்காலம் இல்லை அப்படின்னா இருளின் காரியங்கள் அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்முடைய குடும்பத்திலும் இருளின் காரியங்கள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கொள்வோம். வாசல்களை அடைக்கவே வேண்டாம், எப்பவும் திறந்தே இருக்கணும். நான் நம்ம சுவிசேஷ வாசல்கள் அடைக்கப்படக்கூடாது அப்படின்னு நான் என்ன செய்வேன், அதை சொல்லுவேன். வீட்டினுடைய வாசல்கள் அடைக்கப்படக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இரவில் நம்ம திறந்து வச்சுட்டு படுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே எப்பவும் யாருக்கும் எந்த ஆலோசனைகள் கொடுக்கவும், ஜெபிக்கவும், உதவி செய்யவும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். அதைத்தான் இப்படி இந்த வார்த்தைகள் சொல்லுது. ஊழியக்காரனுடைய கதவுகள் என்ன செய்யக்கூடாது, அடைக்கப்படக்கூடாது. அதே மாதிரி வருகிற ஆத்துமாக்களுக்கு நாம் எப்பவும் ஜெபிக்கவும், ஆலோசனை கொடுக்கவும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. அங்கே ராக்காலமும் இல்லை. ராக்காலம் இல்லை, ஆனால் ராத்திரியும் அடைக்க மாட்டாங்க. ராக்காலம் இல்லாதனால எப்போவுமே திறந்தே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். திறந்த மனதோடு, திறந்த உள்ளத்தோடு, திறந்த ஜீவியத்தோடு, திறந்த வாசலோடு நாம் வைத்திருக்கும்போது அங்கே அநேக ஆத்மாக்கள் ஆறுதல் பெற்று செல்வார்கள். அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். ஆலோசனை பெற்று செல்வார்கள். அவங்க சுகம், பலன், ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய இடமாக நம்முடைய இடத்தை, நம்முடைய இல்லத்தை, நம்முடைய ஊழியத்தை பெதஸ்தாவாக ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம். ஆமென்.